செல்லக்குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் பேசி. இது என்னன்னா ஹாலிடேஸ் விட்டாங்க. எங்கேயாவது கூட்டு போங்க டாடி, மம்மின்னு ஒரே டார்ச்சருங்க என் பொண்ணு. அப்புறம் ஊர்லேருந்து வந்து பசங்களும் வந்திருந்தாங்க. சரி அவங்கள கூட்டிட்டு எங்கேயாவது போகலான்னு போன இடம் தான் குயின்ஸ்லேண்டு. பார்த்தீங்களா என் பொண்ணு காட்டுறத? அங்கே போனதுலேருந்து செம்ம ஆட்டங்க. நாங்களுமே வந்து செம்மையாக தண்ணியில் ஆட்டம் போட்டோம். நல்லா இருந்தது சம்மருக்கு வந்து வெளியே போனது. அங்கே போனோடனே வந்து டிக்கெட் எடுக்கிற வரையும் என் பசங்க எல்லாருமே ஜாலியாக விளாண்டுக்கிட்டு அங்கேயே நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸில் ஃபேமிலியோட வெளியே போகிறது ஒரு சந்தோஷம் தாங்க. அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க. அவளும் வந்து நிறையா அவங்க அண்ணங்களோட நிறையா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா. அப்புறம் அவள் தங்கச்சியோட குட்டி பாப்பா கூட செம்ம ஆட்டங்க. அதுக்கப்புறம் உள்ளே நுழைஞ்சிட்டோங்க டிக்கெட் எடுத்து. ஒரு வழியாக உள்ளே போகணுன்னு அங்கே இருக்கிற பொம்மை கூட நிறையா விளாண்டுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எப்போவுமே உள்ளே போகும்போதே ஃபோட்டோ எடுத்துருங்க. ஏன்னா வெளியே வரும்போது நம்ம எப்படி வருவோன்னே தெரியாது. அந்தளவுக்கு ஆட்டம் போட்டோங்க நாங்கள். போகும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், வரும்போது செம்ம டயர்டாக ஆயிடுவோம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எடுத்து உள்ளே போக ஆரம்பித்தோங்க. ஒரு ரைடாக போகும்போது பசங்க என்ஜாய் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் என்ன ஒன்று, அவங்களோட ஏஜுக்கு சில ரைடு போக வேணாம்னு சொல்கிறனே அவங்க ரொம்ப சேடாக ஆகிட்டாங்க. அது நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட சேஃப்டியும் முக்கியம் இல்லை. உள்ளே போயிட்டு ஒவ்வொரு ரைடும் நாங்கள் விளாண்டுட்டு வெளியே வரும்போது இருக்கிற சந்தோஷம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுலேயும் என்ன, நான் ஒவ்வொரு ரைடுக்கும் க்யூவில் நின்றுன்னு போனாங்கங்க. ஆனால் எனக்கெல்லாம் வந்து ரைடு போகவே பிடிக்காதுங்க. நான் வந்து அவங்களுடைய பேக்ஸை வந்து பார்க்குறதே என் வேலையாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு கேமும் விளையாட ஆரம்பித்தோம். உள்ளே போகும்போது அங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அங்கே வந்து எல்லோரும் ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஜாலியாக இருந்துச்சு அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ரைடு பார்த்தா செம க்யூ நின்றுச்சிங்க. நம்ம இந்த க்யூவை வந்து ரிட்டன் வரும்போது விளாண்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பசங்களுக்கான ரைடு. பசங்க ஜாலியாக ராட்டினம் சுற்றினாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த ரைடும். அவங்க விளாண்ட பிறகு என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இந்த ரைடு போனாங்க. எனக்கு இந்த ரைடை பார்க்கவே பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டயர்டாகி என் ரிலேட்டிவ் எல்லாமே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அண்ணன் எல்லாருமே வந்து ரோலர் கோஸ்டர் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு ரொம்ப நேரம் க்யூங்க. நின்று பார்த்து எல்லோரும் டயர்டாகி என் பொண்ணு வந்து அம்மா நான் இங்கே டான்ஸ் ஆடுறேன், அதையாவது வீடியோ எடுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு அப்புறம் என்னுடைய குட்டி பொண்ணு எல்லாருமே ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு ரோலர் கோஸ்டர் முடித்தோடனேயே வீட்டுக்கு கீழே வந்தாங்க. கீழே வந்தோடனே அதுக்கப்புறம் ஒரு ரைடு போனோம் ஃபேமிலியோட. அதில் ரெண்டு பேனாக போய் உள்ளே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உள்ளே போனோன்னே செம கற்றுங்க. செம்மையாக சத்தம் போட்டுட்டு உள்ளே போனோம். நான் ஆல்ரெடி இங்கே அடிக்கடி போயிருக்கனால எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பயமாக இல்லை. என் கூட வந்து என்னோடய அக்கா வந்திருந்தாங்க. அவங்க ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த மாதிரி பயமுறுத்த வரும்போது ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைடை வந்து எங்கேயாவது போகும்போது கூட்டு போய் என்ஜாய் பண்ண வைங்க. அப்போ தான் அவங்களும் வந்து ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணது சந்தோஷமாக இருக்கும். இந்த ரைடு கூட்டு போயிட்டு வந்த பிறகு அவங்களும் ஜாலியாக இருந்தாங்க. ஏன்னா எல்லா ரைட்லேயும் அவங்க அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த ரைடில் வந்து என் குழந்தைய அலோவ் பண்ணாங்க. அவங்க சின்ன வயசுலேயே இருக்கவங்க ஆடலாம். அதுக்கப்புறம் கார் ரைடு விளாண்டாங்க. அது விளாண்டு முடித்த பிறகு அதுக்கப்புறம் இந்த ஆக்டோபஸ் ரைடில் போய் தான் எங்கள் வீட்டு பெரிய தலை மயக்கமாகி உட்காந்துட்டாங்க. ஏன்னா அந்த ரைடு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த ரைடு முடித்து விளாண்ட பிறகு எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ஆரம்பித்தோம். பசங்க எல்லாருமே வந்து கிளம்பவே ஆசைப்படலை. இன்னும் கொஞ்சம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் வந்து சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னொரு லீவுக்கு வரலாம், இப்போ கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி கூப்பிட்டு வந்தோம். அப்புறம் அங்கே ஒரு இடத்துல உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சோடனே நாங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு ரைடு பார்த்தோமே, கடைசியாக அந்த ரைடை விளையாடலான்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா கடைசியாக வரும்போது அந்த ரைடுக்கு கூட்டமே இல்லை. போனோடனே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் காரில் ஏறி உட்காந்து ஜாலியாக கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பாய் பாய் மை டியர் செல்ல குட்டீஸ். நீங்களும் இந்த மாதிரி எங்கேயாவது அவுட்டிங் போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் மை டியர் செல்ல குட்டீஸ்.